அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழும் குரு முதல் 3 மாதங்களில் இல்லாத அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அவர் 10ஆம் இடத்தில் இருந்தும் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைக்காத சூழல் நிச்சயமாக கண்டச்சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சிரமங்களை சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உருவாகியது. தற்போது கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குருவுடன் இணைந்து மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மிகவும் சகாயமான செவ்வாயும் வலுவாக இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் பொங்கி எழும் குருவின் அமைப்பு காரணமாக நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. சனியின் வக்ரம் என்பது குரு பகவானுடைய இந்த தொழில் சஞ்சார காலகட்டத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமைய போகிறது. எனவே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள்ல அசூர வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது அக்டோபர் 15ஆம் தேதி முதல் குரு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குரு வக்ரம் பெறுவதும் நிறைந்த வளர்ச்சியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அடுத்த 3 மாத காலங்கள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய 6-7 மாதங்களுக்கு மிக வலுவான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே முழு சுபகிரகமாக கருதப்படுகிறாருங்க. அவர் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கிறார். அப்படி நடுநிலையான பலன் கிடைக்கக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் தான் குரு வீற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சியும் மாற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குரு பகவான் இதுவரை கண்டச்சனியின் பிடியில் சிக்கி தவித்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில், கண்டச்சனியின் ஆதிக்கம் விலகிருக்கக்கூடிய இந்த வேளையில் பொறுத்தது போதும் பொங்கி எழும் குருவாக பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 2, 4 மற்றும் 6 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் தன ரீதியாக ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் நெருக்கடிகள் மிக பெரிய அளவுல குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சந்தித்து வந்த உறவுகளில் ஏற்பட்ட விரிசல், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்காலிகமான பிரிவு உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சப்தம பார்வை, கலஸ்தர பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக மங்கள ஓசை கேட்பதற்கான பல நல்ல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான சூழல் குருவின் 4ஆம் பார்வையால் நிச்சயமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயம் கட்டுக்குள் வரும். வீண் அலைச்சல்கள், சிரமங்கள் விலகும். எந்த பணியை செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில திட்டமிட்டதை விட அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அடுத்த 3 மாதங்களில். அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை
இடத்தை குரு பார்க்கிறார். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயம் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் உண்டு. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடன் மன வருத்தத்தையும் பல்வேறு வகையான ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய உறவினர்கள் மத்தியில் தற்போது உறவு பலப்படக்கூடிய வகையில் நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கடன் வாங்காமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து முற்பகுதியில் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள், திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் சனி பகவானின் வக்ரத்தின் காரணமாக விலகி இருக்கிறது. எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக இருந்த பல நெருக்கடிகள் சிம்மராசிக்காரர்களுக்கு விலகி இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கும். நியாயமற்ற முறையில் மறுக்கப்பட்ட அனைத்து விதமான சலுகைகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாங்க. உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகனுடன் இணைந்திருப்பதால் காதல், திருமணம், திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் அலைச்சல் வெகுவளவில் குறையும். புதிய வாய்ப்புகள் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு. உங்களுடைய சொந்த தயாரிப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல நுணுக்கங்களை சிறப்பாக செயல்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும். புதிய விவசாய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு கர்மத்திலும் சுக்கிரன் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகள் திட்டமிட்டபடி தங்களுடைய வளர்ச்சிக்கு பல நல்ல காரணிகள் வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும்.